நாளில் 3000 பேர் சொன்னாங்க இந்த இயேசு எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சபையோடு சேர்க்கப்பட்டாங்க. 2வது நாள் பார்த்தா 5000 பேர் சபைக்குள்ளே வந்துட்டான். ஆமீன். அப்படி பார்த்தா 6வது அதிகாரத்தில் வரும்போது எண்ணிக்கை கடங்காதவர்கள் ஆமீன் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்படி சபை பெருகிக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு சகிக்க முடியல. 7வது அதிகாரத்தில் பார்த்தா ஆமீன் ஸ்தேவான் என்கிற ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கம் எப்படி? ஆமீன், யூதர்களே, நீங்கள் சொல்லுகிற முற்பிதாக்கள் எல்லாரும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் காத்திருந்தாங்க, அவருக்காக தான் தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க, அவர்கள் வழியில தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், உங்க வேதம் எல்லாம் சொல்லி தருவது இயேசு கிறிஸ்து அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். ஆமீன். பவுல் பார்த்தார், இவரை வச்சிருந்தா முழு யூத மதத்தையும் இழிவுபடுத்தி எல்லாரையும் என்ன செய்திருவார், ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவார் என்று அன்னைக்கே பவுலும் சம்மதித்து ஸ்தேவானை கல்லறிந்து என்ன செய்தாங்க, கொலை செய்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8வது அதிகாரம் சொல்லுது, அந்த சவுல் அது தொடங்கி சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான். அதான் இங்க சொல்றான், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். யூத மதத்தின்படி, யூத மதத்துக்கு விரோதமான ஒருவனை துன்பப்படுத்துறான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு வெகுமதிகள் உண்டு, அவனுக்கு பாராட்டு உண்டு, அவனை எல்லாரும் கனப்படுத்துவாங்க. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். வனாந்திரத்தில் இருக்கிற பொழுது வேசித்தனத்தினால 3000 பேர் செத்தாங்க. அதே நேரத்தில் பினேகாஸ் என்கிற ஒரு வாலிபன் எழும்பி ஒரு ஈட்டி எடுத்து 2 வாலிபர்களை குத்தி கொலை செய்ததோட கர்த்தரும் அதை அங்கீகரித்தார். அந்த வாதை தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. தப்பு பண்ணவனை கொலை செய்த உடனே தேவனும் அங்கீகரித்து வாதையை நிப்பாட்டினார். அவருக்கென்றே ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்கையும் கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா யூத மதத்தின்படி ஒரு யூத மத நம்பிக்கையை, பாரம்பரியத்தை இழிவுபடுத்துறவனை என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு அனுபவம் அதான் பவுல் சொல்றார், நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அதாவது சொல்றாரு, என்கிட்ட ஒரு தப்பும் கிடையாது, சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருக்குது, அவனை நீட்டி குறை சொல்றதுக்கு ஒருத்தன் கூட அன்னைக்கு இல்லை. அப்போ அவனுக்கு தேசத்தில் என்ன ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும்? ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை. அந்த கிறிஸ்துவை நாம சொந்தப்படுத்தி கொள்ளணும். கிறிஸ்துவை நாம ஏற்றுக்கொள்ளணும்னா சிலவற்றை நஷ்டம் என்று எண்ணியே ஆக வேண்டும். பாரம்பரியத்தை நஷ்டம் என்று எண்ணணும், பழைய வாழ்க்கையை நஷ்டம் என்று எண்ணணும், கடந்த கால வாழ்க்கையை நஷ்டம் என்று எண்ணணும். உலகத்தில் எது எனக்கு லாபமா இருக்குதோ எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினால் மட்டுமே கிறிஸ்துவை நான் பற்றி பிடித்துக் கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவை சொந்தப்படுத்திக் கொள்ள எதை வேணாலும் நஷ்டம் என்று எண்ணலாம், எதை வேணாலும் நஷ்டம்னு சொல்லலாம். ஆமீன். உலகம் என்ன பைத்தியம்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும், என்னை கர்த்தர் ஒரு நாள் ஞானவானாக மாற்றுவார். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஆமீன். உலகத்தில் பைத்தியம் என்று எண்ணப்படுகிறவைகளை கொண்டு தான் ஞானிகளை கர்த்தர் வெட்கப்படுத்த போகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்துவது ஞானவான்கள் அல்ல, பைத்தியம் என்று எண்ணப்படுகிறவைகளை. ஒரு நாள் இப்படித்தான் நம்மள மாதிரியே இயேசு பேசும்போதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒருத்தர். கொஞ்சம் வயசில் மூத்தவர் தான். வயசில் மூத்தவர் ஆனதுனால நானும் இப்போ பேசுகிறேன். வயசில் மூத்தவங்களுக்கு சில நேரம் தோணும் இந்த வார்த்தைலாம், இது பேச நல்லா தான் இருக்குது, அனுபவத்துக்கு எப்படி இருக்கும்? பேதுரு ரொம்ப வயசு கூடினவர். இன்னும் எவ்வளோ வயசு கூடினவர்னா இயேசுவை விடவே சீனியர் அவர். அப்போ அவர் டப்புன்னு கேட்டார், ஐயா நீர் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நாங்கள் உம்மை நம்பி படகையும் வலகையும் விட்டு, அதாவது சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன
கிடைக்கும். அவர் கேள்வி நல்லா தானே இருக்கு. இயேசு வந்து கூப்பிட்டார், என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். எதையும் பார்க்கல, பேசாம இறங்கி நல்லா கைத்தட்டி பாடி எடுத்து வந்தா. இப்போதான் திடீர்னு ஞாபகம் வருது, ஆமாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பின்னாலே அலைகிறோமே, படக நஷ்டம்னு எண்ணணும். டெய்லி கடலுக்கு போயிட்டு வந்தால் இத்தனாயிரம் ரூபா கிடைக்கும், அதை நஷ்டம்னு எண்ணினோம். வலை எவ்வளோ பத்திரமா டெய்லி ரிப்பேர் பார்த்து வச்சது, அதை நஷ்டம்னு எண்ணினோம். எல்லாத்தையும் நஷ்டம்னு எண்ணிட்டு இவர் கூப்பிட்டார்னு இவர் பின்னாலே வந்தோம் பாரு, யோசிக்காம. இப்போதான் அவருக்கு யோசனை வருது, எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கல்ல. அவர் கொஞ்சம் வயசில் மூத்தவர் ஆனதுனால எல்லார் சார்பிலையும் கேட்டார். சீசர்கள் 12 பேர் சார்பிலையும் கேட்டார், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு என்ன சொன்னார்? நீ எதையாவது விட்டிருந்தேன்னா அதுக்கு இம்மையிலும் மறுமையிலும் 100 பலன் உனக்கு கிடைக்கும். கிறிஸ்துவுக்காக எதை நஷ்டமாக எண்ணினோமோ அதற்காக என்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமாக நம்ம பிள்ளைகளை குறித்து, சின்ன குழந்தையில் அது அழும், அதை அடம்பிடிக்கும், எல்லாம் செய்யும். இதே பிள்ளை நம்ம தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகும் இப்போ எனக்கு அந்த நிலாவை பிடிச்சுத்தான்னு அடம் பிடிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? இது இன்னும் என்ன செய்யலை, வளரலை. இது இன்னும் என்ன செய்யலை, ஆளு தான் வளர்ந்துருக்கே தவிர புத்தி வளரவே இல்லைப்போம். இதை போலத்தான் பரலோகத்தின் தேவனும் இன்னைக்கு நம்மை குறித்து நினைக்கிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே 2 பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு ஏசப்பா சோத்திரம் திருப்தியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. அவர் யாருன்னு அறியணும். ஆமென். என்னை ரட்சித்தவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என் தேவன் யார், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் எப்படிப்பட்டவர் அறியணும். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் தெரியும், ஆனா அதுக்கு மேல என்ன தெரியும் இயேசுவை பத்தி? ஒரு சமாரிய ஸ்திரியை இயேசு என்ன செய்கிறார், சந்திக்கிறார். அவள்கிட்ட போய் பேசும் பொழுது ஆமென், நல்லா கவனிங்க, அவள் ஒரே ஒரு நாள் தான் இயேசுவை சந்திச்சா. எத்தனை நாள் சந்தித்தாள்? நாம எத்தனை நாள் சந்திச்சிருக்கோம்? முதல் சந்திப்பு ரொம்ப அருமையா இருக்குது. இந்த சந்திப்பில் நடந்த வளர்ச்சியை பார்க்கணும். நீங்கள் ஒரு நாள் சந்தித்தவளுக்கு அவ்வளவு வளர்ச்சின்னா, ஆமீன், எதில் ஆள் வளரல, ஆமீன், இயேசுவை குறித்த அறிவில் வளர்ச்சி உண்டாயிற்று. அப்படின்னா 20 வருஷம் ஆச்சுன்னா நமக்கு என்ன வளர்ச்சி உண்டாயிருக்கணும்? அவள் யூத ஸ்திரீ அல்ல, சமாரிய ஸ்திரீ. சமாரியர்கள்னா கலப்பினத்தவர்கள், அவங்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. அவங்கள தொட்டா தீட்டு, அவங்க வந்தா தீட்டு, பேசினா தீட்டு, சாப்பிட்டா தீட்டு, இப்படிப்பட்ட ஆமென் மார்ஜினலைஸ்ட், அதாவது ஆமென் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்கள். இப்போ இந்த சமாரிய ஸ்திரியை தேடி இயேசு கிறிஸ்து சமாரிய பட்டணத்துக்குள்ள போகிறார். இயேசு யாரு? ஒரு யூதன். அவள் ஒரு சமாரிய ஸ்திரீ போறார். அங்க போகும்போது ஆமென் யாரை வேணாலும் பார்த்து பேசியிருக்கலாம். இவர் நேராக போய் இந்த ஸ்திரீ கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தாகமாக இருக்குது, என்ன கொடுங்க, தண்ணி கொடுங்கன்னா அவள் உடனே எடுத்த அடிக்கி யூதர்களை பார்த்தா தெரியும். ஆமீன், அவர்களுடைய உடைய பார்த்தாலே தெரியும் இவர்கள் யூதர்கள்னு. இப்போ இந்த இவரை பார்த்தோன்னு தெரியுது இவர் ஒரு யூதன் அப்படின்ட்டு. உடனே இவர் சொல்றா, ஆமீன், நீர் ஒரு யூதன், நான் ஒரு சமாரிய பெண், நீர் ஒரு யூதனா இருக்க என்னிடத்தில் நீர் பேசலாமா? நமக்கு தான் வழக்கம் இருக்கு, ஊர் வழக்கம் இருக்கு, உலக வழக்கம் இருக்கு. நீர் என்னட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீர் ஒரு யூதன், என்கிட்ட பேசினால் நீர் தீட்டாகி விடுவீர், அதனால் நீர் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது. அப்போ முதல்ல இயேசுவை பார்த்த உடனே முதல்ல சமாரிய ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த பார்வை என்ன, அவள் புரிந்து கொண்டது என்ன, இயேசு ஒரு யூதன், இயேசு ஒரு யூதன். இப்போ உடனே இயேசு சொன்னாரு, ஆமா நான் ஒரு யூதன் தான், ஆனா நீ கேட்கிற நபர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். உடனே கேட்ட, உன்கிட்ட தான் வாளி கயிறு குடம் ஒன்றுமே இல்லை, நீர் எங்கேருந்து எப்படி இந்த கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி எடுத்து தருவீர் அப்படின்னா. இப்போ ஏன் பேசுகிறான்னா, இப்போ இவ சொல்கிறா யூதன் தான், ஆனால் மற்ற யூதர்களை போல நீர்
இல்லை. ஏன்னா மற்ற யூதன் பேச மாட்டான். நீர் என்ன சொல்றீரு, என்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறது இல்லை, தேவைப்பட்ட எனக்கே தண்ணி தரலான்னு சொல்றீர் அப்படின்னா இப்போ அவளுக்கு ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. இவர் ஒரு நல்ல மனுஷன். ஒரு இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்மளை பார்க்க எப்படி தெரியணும்னா முதல்ல மனுஷனாக தெரியணும். ஒரு இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சமாரிய ஸ்திரீ அவரை பார்த்த உடனே நீர் ஒரு யூதன். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டாவது அவளுக்குள்ள ஒரு வளர்ச்சி, அவள் அறிந்த அறிவில் ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு. என்ன வளர்ச்சின்னா இவர் ஒரு நல்ல மனுஷன். ஆமென், நல்ல மனுஷன். கொஞ்ச நேரம் போச்சு. அப்போ இயேசு சொன்னார், நான் உனக்கு தண்ணியை தர்றேன், உனக்கு தாகம் எடுக்காது தான். நல்லா பாருங்க, நம்ம எல்லாம் எவ்வளோ சோம்பேறிகள்னு பார்க்கணும். அதில் அவர் சொன்னார், நான் கொடுக்குற தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னோன்னா நம்மால் கேட்குது. ஆமாம், அப்படின்னா எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. அவர் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருந்தார் பாருங்க. நான் உனக்கு தண்ணி தர்றேன், உன் புருஷனை கூட்டிட்டு வான்னார். ஆமீன். ஆண்டவருக்கு தெரியும் எங்கே பிடிக்கணும், பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சா தான் இவா மனம் திரும்புவான்னு தெரியும். நேராக பிடிச்சார், உன் புருஷனை என்ன செய் கூட்டிட்டு வா. அப்போ அவள் ஆமீன் ஃப்ளோவில் சொல்கிறா, ஆமீன் எனக்கு புருஷன் இல்லை. உடனே அடுத்த சென்டென்ஸ் அவளை சொல்ல விடலை இயேசு. அப்படி மறைச்சி இவள் சொன்னார், சரிதான் நீ சொல்கிறது சரிதான், ஏற்கனவே 5 பேர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உன்னுடையவன் அல்ல. இவளுக்கு கண்ணு தள்ளிட்டு இப்போ சொன்னால் இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆராதனையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆமேன், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். இப்படிலாம் சொன்னோன்னே அவள் சொல்கிறா, நீர் மேசியா, வரப்போகிறவர் நீர் தான் அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, இயேசுவை அறிகிற அறிவில் நமக்கு வளர்ச்சி வேண்டும். நீர் ஒரு யூதன், நீர் ஒரு நல்ல மனுஷன், நீர் ஒரு தீர்க்கதரிசி, நீர் மேசியா, நீர் கிறிஸ்து. ஆமென், ஆமென், நீர் கிறிஸ்து. எவ்வளோ வளர்ச்சி பாருங்க, நமக்குள்ள அந்த வளர்ச்சி எவ்வளவு இருக்குது. இயேசுவை பற்றி நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம், இயேசுவை குறித்து அறிந்த அறிவு என்ன. அதுக்காக பவுல் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் எப்போ பேசுகிறாரு, தான் மரிக்கக்கூடிய தருவாயில் பேசுகிறார். ஆமீன், ஊழியம் செய்தாச்சு, இன்னும் எத்தனையோ சாதனைகளை புரிஞ்சாச்சு. ஆமீன், 3 மிஷனரி பயணத்தை செய்து முடிச்சாச்சு. ஆமீன், இப்போ ஆமீன் சாகிற தருவாயில் கடைசி நேரத்தில் ஆமீன் அவர் ஆமீன் இந்த நிரூபத்தை எழுதி கொண்டு இருக்கிற பொழுது இனி அடுத்த நிரூபம் அவர்கிட்ட இருந்து வருமானு தெரியாது. வயசான காலத்தில், அதாவது ஊழியம் செய்து முடிச்சு ஆமீன் ஆசியா கண்டம் முழுவதுமே அலைந்து தெரிந்து ஊழியத்தை ரோமாபுரி வரைக்கும் கொண்டு வந்து முடித்த ஒரு மனுஷன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் மரிக்க போகிற நேரத்தில் சொல்லுகிறார், நான் இன்னும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது தெரியணும், வளரணும் அப்படின்னா வேதத்தை கரத்தில் எடுத்து வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இதற்குள் இருக்கிற என் நாயகரை அறியணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 3வது சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன செய்துட்டேன்? விட்டேன். நிறைய பேர் 2 விஷயம் செய்வாங்க, எண்ணுவாங்க, எண்ணிக்கொண்டிருப்பாங்க, விட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எதுக்காக நஷ்டம்னு விடணும் தெரியுமா? முதல்ல நம்ம பார்த்தது கிறிஸ்துவுக்காக, 2வது பார்த்தது அவரை குறித்த அறிவில் வளருகிறதற்காக, 3வது உள்ளது ரொம்ப முக்கியம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. இந்த உலகத்தில் நிறைய பேர் கிறிஸ்துவை இழந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் அவருடைய 12வது வயசில் எருசலேமுக்கு போனாங்க பண்டிகையை ஆசரிக்க. அந்த கொண்டாட்டம், மனமகிழ்ச்சி, சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப பேசி கும்மாளம் போட்டுட்டு வர்ற வழியில் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வந்துட்டாங்க, இழந்து போனார்கள். எப்படி நினச்சாங்க? இயேசு கிறிஸ்து தானே, இயேசு தானே, எங்கள் பிள்ளை தானே, அவர் கூட தான் இருப்பார். அவர் எங்கே தான் இருப்பார்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள், கூட தான். நம்ம நினைப்போம் அப்படி தான், என்னை விட்டால் அவர் எங்கே போவார்? ஆமாம், எனக்காக ரத்தம் சிந்தியிருக்காரு. ஆமாம், அவர் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. என்னை விட்டு அவர் எங்கேயும்
போக மாட்டார். அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் நினப்பு தான் பிழப்பையே கெடுக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நினப்பில் மட்டும்தான் இயேசு இருக்கிறாரே தவிர வாழ்க்கையில் இயேசு இல்லை. சிலர்லாம் இயேசுவை இழந்து எத்தனையோ மாதம் ஆயிடுச்சு, எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. சிலர் அப்படி வாழ முடியுமான்னு கேட்டால் கலாத்திய திருச்சபையை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் அவர் ரொம்ப வருத்தமாக எழுதுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. 19வது வசனத்தை வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு விசை உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனைப்பட்டேன். ரொம்ப பாடுபட்டு தான் உங்களுக்குள்ள கிறிஸ்துவ உருவாகிறதற்காக பிரயாசப்பட்டேன். கர்ப்ப வேதனை. ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலேயே இருக்கிறதுல பெரிய வேதனை கர்ப்ப வேதனை. ஆமென். அதை இங்கே சொல்றார். நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், அவ்வளோ வேதனைப்பட்டு தான் உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகி இருந்தார். ஸ்தோத்திரம். பவுல் பாடுபட்டதை பார்த்து அந்த சபையினர் நினைச்சாங்க கண்களை பிடுங்கி கொடுக்க முடியும்னா கண்களை பிடுங்கி கொடுக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. சபையார் நினைச்சாங்க கண்ணை பிடுங்கி கொடுக்க ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா கொடுத்திருக்கலாம் அப்படின்னு வர நினைச்ச மக்கள் இவர்கள். இவங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, கிறிஸ்து இல்லப்பா உங்களுக்குள்ள, ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கீங்க நீங்க. இயேசுவின் தாயாரும் தகப்பனாரும் 3 நாளா தேடி அலைகிறாங்க. இயேசு எங்க? சொந்த பிள்ளை விட்டுட்டு அலைகிற அலைச்சலா? இயேசுவை பற்றி நினைச்சாங்க. அவங்க கூட்டத்தின் நடுவில் எங்கேயோ இருப்பார். நம்மளும் நினைக்கிறோம் கூட்டத்துக்கு போகும்போது அப்படியே அழகா பிரசன்னம்லாம் வருது, கூட்டத்தில் எங்கேயாவது இருப்பார் இயேசு. நான் கேட்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு எங்கே? உனக்கும் இயேசுவுக்குமான தொடர்பு எங்க? ஆமென். இயேசுவினிடத்தில் தனிமையில் நீ வந்து சந்தித்து எத்தனை வருடம் ஆயிற்று? இயேசுவின் சத்தம் கேட்டு எத்தனை நாளாச்சு? இயேசு கிறிஸ்துவின் கரம் கோத்து நடந்து எத்தனை நாளாச்சு? ஆதியில கொண்டிருந்த அன்பு இன்னைக்கு எங்க? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ள அந்த ஐக்கியம் இன்றைக்கு எங்க போச்சு? ஸ்தோத்திரம். நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த நாட்களை நினைத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களை நினைச்சு பாருங்க. சகையுவை கவனிச்சு பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்னு காட்டத்தி மரத்தில் ஏறினா, ஆனா அவன் அவரை பார்க்கிறதற்கு முன்னமே இயேசு அவனை பார்த்து விட்டார். இந்த இடத்துல நாம சொல்ல முடியும், நாம் அல்ல, அவர் நம்மை கண்டதனால் இங்கே இருக்கிறோம். ஆமீன். போய் மரத்துக்கு கீழே நின்றுட்டு அண்ணாந்து பார்த்து பாருங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். இயேசு எப்படி பார்த்துருக்கணும்? சகைவை குனிஞ்சு பார்த்துருக்கணும். ஏன்னா அவர் பெரியவர். ஆனால் இப்போ அண்ணாந்து பார்க்கிறார். சகைவை பார்த்து சொல்றார், இறங்கி வா, சீக்கிரமா வா, உன் வீட்டில் தங்கணும். லாட்டரி அடிச்சா இப்படி அடிக்கணும். உடலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். பார்க்க விரும்பினவனுக்கு பார்க்க முடிஞ்சா சரி, வீட்டில் தங்கணும்னு இயேசு சொல்றாருன்னா இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இறங்கி நான் சந்தோஷத்தில் இயேசுவை கூட்டிக்கிட்டே போனா, வாரும் என் நேசரே, போவோம்பா, வாங்க வாங்கன்னு போனான். அப்படியே நடையெல்லாம் வித்தியாசமா இருந்து, சிலருக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே பெரிய நடையெல்லாம் என்ன செய்து மாறிடும். நடமாறும், உடமாறும், எல்லாம் மாறும். கம்பீரமா போறார். போயிட்டே இருக்கும்போது சாமீன் இயேசு ஒன்னும் பேசல, அமைதியாவே இருந்தார், எதையும் பேசல. ஆனா நல்லா கவனிங்க, பேச வேண்டிய ஆள் பேசாட்டா ஊரே பேசும். எத்தனை பேர் உண்மைங்கிறீங்க? ஆமென். இயேசுவும் அமைதியா இருக்கிறார், சகையும் அமைதியா இருக்கிறாரு. அப்போ 2 பேரும் அமைதியா நடந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஊரெல்லாம் பேசுது. போயும் இவனுக்கு வீட்டுக்கு போறார் பாரு. ஊர்ல எத்தனை லாட்ஜ் இருக்கு, அங்கேயாவது போயிருக்கலாம். இல்லை மற்றவனுக்கு வீடு இருக்கு. ஆமேன். மற்ற சீசனுக்கு வீடு இங்கே எங்கேயோ தான் உண்டு, போயிருக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட நடந்து போனால் பக்கத்து ஊரில் போய். ஆமேன். ஆனால் இவன் வீடு எரிகோவில் வேற. எரிகோன்னா சாபம் பிடிச்ச இடம், சாபம். ஆமேன். யோசுவா சாபம் போட்ட இடம் எரிகோ. ஆமேன். எவன் இந்த பட்டணத்தை கெட்ட போறானோ அவன் அஸ்திபாரம் போடுற அன்னைக்கு மூத்த பிள்ளை சாபம். அதுபோல வருஷங்கள் தாண்டி நடந்துச்சு. இது சாபம். எரிகோனாலே சாபம். இந்த ஊர்ல தங்க போறார், சரி தங்கட்டும். இவன்க வீட்டுக்கு போலாமா? சொந்த ஜனத்துக்கே துரோகம் செய்யறவன், தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ரோமர்களுக்காக சொந்த ஜனத்துக்கிட்டேயே வரி வசூலிக்கிறவன்.
இவன் வீட்டில் போய் தங்க போறாரு. இவ்வளவு மோசமானவன் இவருக்கு தெரிஞ்சா போவாரா? இயேசு தெரியாமலா போறாரு? ஆமென் சொல்லுங்க. உடனே இப்படிலாம் கேட்ட உடனே நம்ம ஆட்கள் சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப மோசமானவன், நான் உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் உங்கள் பேர் கேட்டுரும், அதனால் நீ சர்ச்சுக்கு இனி வரலை அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. சகையோ அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஒரு லெல்லியா கூட வரல பாருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இப்படி இருந்தால் ஆமேன் உங்களைத்தான் சொல்கிறது நான் இப்போ ஒரு லெல்லியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஸ்தோத்திரம். இப்போ சகையும் நம்மள மாதிரி இல்லை. சகையும் என்ன திரும்பிச்சா, எப்படியோ அவர் என்கிட்ட வந்துட்டார், இனி எதை இழந்தாகிலும் அவரை பத்திரமா என்கிட்டே வச்சுக்கிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பத்திரமா? அவன் சொன்னா ஊர் உலகம் தப்பாவா பேசுற, நீ எடுக்கிற பேரு முடிவை நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சோ அதை அப்படியே செய்யறதுக்கு முடிவெடுத்தான். உடனே என்ன சொன்னா, ஆண்டவரே இயேசு பிரசங்கம் பண்ணாரா? இல்ல. சகையு சொல்றான், இயேசுவே கொஞ்சம் நில்லுங்க, வீட்டுக்குள்ள ஏறதுக்கு நேரம் வரல, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஆமேன். சகையு சொல்றான், ஒன்னு செய்யறேன், ஆமே நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனே என்ன செய்துறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சத நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறன்ற முடிவு நஷ்டத்தை குறித்தவன் ஆமென் நினைக்கவே இல்லை. நஷ்டம் என்று விட்டான். ஏன் தெரியுமா? என்கிட்ட வந்த கிறிஸ்துவ இனி நான் விளந்து போக நான் ஆயத்தம் இல்லை. அடுத்து சொல்றான், என் ஆஸ்திகள்ல பாதியை விற்று யாருக்கு கொடுக்கிறேன்? ஆமென். சகைவ போல ஆமென் கிறிஸ்துவ சொந்தப்படுத்திக் கொள்ள ஆதாயப்படுத்த ஆமென் அவ்வளவு துரிதமா யோசித்த நபர் வேற யாரும் இருக்க முடியாது. சொல்றான், சரி அநியாயமா வாங்குறத கொடுக்கிறேன்னு சொன்னா சரி. இயேசு உன்னை விட்டு போறேன்னு சொன்னாரா? போகேன்னு சொல்ல. ஊர் தானே பேசிச்சு. ஊர் என்ன சொன்னாலும் அவர் கூட நிற்பார். ஆனா சகைவுக்கு அது இல்ல. ஆமென். ஊர் சொல்லட்டும், இயேசு என்னை விட்டு போக கூடாது. அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ எல்லாம் நஷ்டம் வந்து விடுறேன், அவ்வளவுதானே. நான் ஆமென் அநியாயமா சம்பாதிச்சதா அதை நாளத்தனையா கொடுத்துடுறேன், ஆஸ்தியில பாதியா தரித்திரர்களுக்கு கொடுத்துடுறேன். இப்படி சொன்ன உடனே ஆமென் அந்த வீட்டுக்குள்ள இயேசுவின் கால் பட்டது. இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. இவனும் ஆபிரகாமுக்கு புத்திரனாய் குமாரனாய் இருக்கிறானே. பாருங்க, தன்னிடத்திற்கு வந்த இயேசுவை ஆமென் சகை இழக்க ஆயத்தமாய். ஆமென். எதை வேணாலும் நீ இழக்கலாம், இயேசுவை இழக்க கூடாது. எதை வேணாலும் நீ இழந்து போகலாம், கிறிஸ்துவை நீ இழந்து போக கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்றேன். பாரம்பரியத்துக்காக கிறிஸ்துவை இழக்காத நீ, உலகத்துக்காக கிறிஸ்துவை இழக்காத நீ, ஆடம்பரத்துக்காக கிறிஸ்துவை இழக்காத நீ, நல்ல பெயருக்கு வேண்டி கிறிஸ்துவை இழக்காத நீ, இந்த உலகத்தின் செல்வத்துக்காகவும் மேன்மைகளுக்காகவும் ஆஸ்தி அந்தஸ்துகளுக்காகவும் அழகுக்காகவும் பொருளுக்காகவும் ஆமென் கிறிஸ்துவை இழந்து போகாத. நீ எதை வேணாலும் இழந்து கிறிஸ்துவ ஆதாயப்படுத்திக்கொள். உன் தலைமுறை தலைமுறையாய் உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் உன் கூட இருக்கிறார். இந்த இரவு உன் கரத்தை பிடிக்கிறார். கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில்